எனக்கு எல்லாமே வந்து எங்கள் பாபுண்ணா, இங்கே தான் ராஜண்ணா. செலிபிரிட்டியோட வீட்டில் இருக்கும். அது அவரோட கார் தான் இந்த BMW. அவர்கிட்ட சார் இந்த மாதிரி வண்டியெலாம் நான் ஓட்டினதில்லை, கொஞ்சம் ஒரு ரவுண்டு கொடுங்க சார்ண்ணே. ஐயோ காருக்காரர் தான் ப்ரோ ஃபோன் பண்ணுறாரு. வண்டிக்கார் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாலிகிராமம் பக்கத்தில் விருகம்பாக்கம், அதாவது சாலிகிராமம் பக்கத்தில் விருகம்பாக்கம் இருக்குல்ல, கரெக்ட். ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலம்பல பாரு. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப்பில் ஒரு செலிபிரிட்டியோட வீட்டில் இருக்கும். அந்த செலிபிரிட்டி யாருன்னா அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் பாதியிலே வீடியோ பார்க்காம போயிடுவீங்க. அது அவரோட கார் தான் இந்த BMW. வந்து ஒரு எப்படியும் அரௌண்ட் ஒரு 1 crore இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. 1 கோடி. அதாவது நம்ம வீடியோவை பார்த்தாங்களாம், பயங்கர காமெடியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் நம்மளோட நம்பர் வாங்கி டைரெக்டாக வர சொல்லி பாராட்டு தெரிவித்தார். அந்த வீடியோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவர்கிட்ட சார் இந்த மாதிரி வண்டியெலாம் நான் ஓட்டினதில்லை, கொஞ்சம் ஒரு ரவுண்டு கொடுங்க சார்ண்ணே. ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு தானே எடுத்துகிட்டு போங்கன்னாரு. சொந்த ஊருக்காரங்கன்னு வேறு சொல்கிற 2 டீ தானே சாப்பிட்டு போ. ஏதாவது ஒரு பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்லேயோ ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணிடுவோம். வாங்க வீடியோவில் போகலாம். என்னென்னவோ இருக்குது. ஐயோ இந்த காரெல்லாம் வந்து தொட முடியுமா? ஐயோ தொடக்கூட முடியாது. நம்ம கையில் ஒரு BMW இருக்குன்னா ஐயோ இதெல்லாம் நடக்குமா? நினைச்சேன், நடந்துருச்சு. நீங்கள் போயிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கன்ட்டு ஒரு 1.5K சப்ஸ்கிரைபர் இருக்கிற நம்ம சேனலுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறா. இதுவே இப்போ வீடு மாதிரி இருக்குல்ல, அப்படியே இங்கேயே இருந்துலாம் போல இருக்கு. ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வாவ் 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 வாவ். மொட்டை மாடி தனியா என்னமே இல்லையே. என்ன பின்ன சுடுகாட்டுக்கு போயிருந்தா தானே. ஓ இது லைட்டா இல்லை, இப்போ இது ஓப்பன் பண்ணுமே பிரதர், என்ன பண்ணுறது? இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன், இதையே க்ளோஸ் பண்ணுறதுல இருக்க நீ. இன்னொரு அடி ஏற்றுனா ஏய் ஏய் ஐயோ நின்று போச்சா? ஓ ஃபுல்லாக ஆயிடுணுமா? இல்லையா ஃபுல்லாக ஆயிட்டுக்குண்ணே. ஓ சிங்கிள் டச் போல இருக்குது. ஆஹா இட்ஸ் ரெய்னிங். ஓ அப்பா வாவ் சூப்பராகல. எல்லாம் சின்ன பசங்க ஏறி நிற்கிறது. கமெண்ட்டில் போட்டு நம்ம செஞ்சிட போகிறாங்க, வாப்பலாம். கை தெரியுதா? ஓகே சீட்டை விட்டு அப்படியே இப்போ தான் வெளியே வரோம் ஸ்லோவாக. ஐயோ வாவ் வாவ். ஷிப்பில் போகிற மாதிரி இருக்குதுல்ல, அப்படியே ஃபுல் மிதக்கலாக இருக்குது. வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க. அவர் நம்மளை கூப்பிட்றதுக்குள்ளே எங்கேயாவது பக்கத்துலேயே ஒரு இடம் பாரு. அவர் ஃபோன் பண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே நம்மளே போய் கொடுத்துடணும். 10 கிலோமீட்டர் மேலே போய் சொல்லாது. 10 நிமிஷம் கூட வண்டி ஓட்டல. ஒரு மூட்டு கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்க்ராச்சஸாக போட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதுக்கெல்லாம் நம்மளால் ஐயோ இதுக்கெல்லாம் நம்மளால் வீட்டை வித்தாலும் செலவு பண்ண முடியாதுமா. எதுக்கு காப்பிரைட்ஸ் ஆகுமா? பாட்டு ஓடுறது காப்பிரைட்ஸா? ஏன் அது சரிப்பா குறைச்சிக்கிறேன். நல்லா இருக்கு. காவா பக்கத்தில் ஒரு கடை காட்டுற நல்லா இருக்கும்னு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் ப்ரோ. இருக்கு எப்பவுமே இருக்குமா? ஓகே அம்மாப்பா யாரா இவ்வளோ பெரிய காரில் வந்து இங்கே வந்து சாப்பிட்றான். ஆனால் கார் நம்ம வயசில் வாங்கிட்டு வரேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல.
ஐயோ அந்த கார்காரர் தான் ப்ரோ ஃபோன் பண்ணுறாரு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். இது சிக்கன் பிரியாணி அண்ணா? சரிண்ணா சரிண்ணா. சரிண்ணா ஒரு பீஃப் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி கொடுங்கண்ணா. ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கங்க. 100 கிராம் 60. அது 80. 100 கிராம். வடை எவ்வளோ? வடை 230 ரூபாயா? தவாக்கறி அது எவ்வளோ? எடுத்துகிட்டு போயிடுச்சு. பார்க்கா பிளடி ஃபுல் ஏமாத்தி எடுத்துகிட்டு போகுது ப்ரோ. என்னென்ன சாப்பிட்றீங்க? பீஃப் பிரியாணி எப்படின்னா இருக்கு? இப்போ தான் சாப்பிட்றீங்களா ரொம்ப நாள் சாப்பிட்றீங்க? இப்போ தான் நீங்கள் தான் சாப்பிட்றோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க? ஃபஸ்ட் டைம். நல்லா சூப்பராக இருக்கா? சூப்பர். 100 ரூபாய்க்கு ஒர்த்தா? 100 ரூபாய்க்கு அளவு எல்லாம் ஒர்த்தா? வருது. ஒர்த்து தான். ஓகே தான். என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து கம்பி வேலை பார்க்குறேன். சென்ட்ரிங் ஒர்க்கு. சூப்பர்ண்ணா. இப்போ தான் முடிச்சுட்டு ஒர்க்கு சாப்பிட்டு திருப்பி ஒர்க்கில் ஜாயின் பண்ணி அது 1 ஹவர் ரெஸ்ட்டு. உன்ன மாதிரி ஊர் சுற்றி பயவில் நினச்சியா? நாங்கள்லாம் வயிறு நிறையா சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாமல் உழைக்கணும். பீஃப் பிரியாணி எப்பவுமே அண்ணன்கிட்ட தான் வந்து சாப்பிடுவேன். பிரியாணி வந்து தரமாக இருக்கும். பீஃப் பிரியாணியில் இங்கே தான் வருவேன். சூப்பராக பக்காவாக இருக்கும். தவாகறி வடை பிரியாணிக்கு வந்து தவாகறி வடை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு இருக்கும். ராயபுரமா? ஆமாம்பா. ஓகே ஃபஸ்ட்டு பீஃப் பிரியாணிக்கு போவோம். ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்டா தெரியுது. எதுக்கு தெரியுதுன்னு சொல்லி எதுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு கொஞ்சம் ஆச்சாரம். ஏய் இடன் ஜெம்மே மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாற்றணும் கத்திரி இவரை காப்பாற்றணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாற்றணும் கத்திரி இவரை காப்பாற்றணும் கத்திரி. நல்லா இருக்குது உண்மையே. உண்மையாக சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குது. புரியுதான். புளியாந்தூர் புதினா சட்னி நம்ம வச்சுருக்க பேர் இதுக்கு. அந்த பக்கம் தான் வச்சு கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக குக்காக இருக்குது. மீட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்குது. பிரியாணி ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உண்மையிலே நெக்ஸ்ட்டு பீஃப் பிரியாணி போவோம். பிரியாணி மட்டும் நல்லா பூ மாதிரியே நல்லா தான் வந்துருக்கு. சூப்பராக ஒதுக்கிது. எவ்வளோ கலர் போயிடும். பீஃப் பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குது. அப்பா 100 ரூபாய்க்கு எவ்வளோ பீஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக பீஸ் தான். பீஸ் அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? பீஃப் பிரியாணியும் உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிறைய இடத்துல 60 ருபீஸு 60-70 கொடுக்குறாங்க. 100 ருபீஸு. ப்ரைஸை பற்றி நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஃபுட்டை பற்றி மட்டும்தான் நான் கமெண்ட் கொடுப்பேன். ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாப்போம். மட்டும் இன்னும் கொஞ்சம் எந்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பீஃப் பவடா மட்டும் சப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நான் கூட சிக்கன் இன்னும் கொஞ்சம் மசாலா வைக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இதுவே நல்லா இருக்கும். 80, 60, 110, 100. அது இல்லாமல் வடை பீஃப் வடை 2 பீஸ் 30 ருபீஸ். லொக்கேஷன் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுக்குறேன். பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ நான் இந்த யூடியூப் சேனலும் பார்க்கல. நம்ம தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். நான் நம்பர் 1. இந்த டைமில் போயிட்டு வீடு கட்டணும் அடிக்க ஒரு வரணும். பார்த்தல க்ரௌடை பார்த்தல கை ஜெமினி एक माँ दो तुकेजा பை சார் ஸ்லோவில் உங்கள் கடையில் சாப்பிட்டு வந்தோம். சந்தோஷம். சூப்பராக இருந்தது. நல்ல நன்றி 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 சார். உங்கள் கடையை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்கிறதுக்கு என்ன சார், இது கடவுளுக்கு தொகை. எனக்கு எல்லாமே வந்து எங்கள் பாபுண்ணா இங்கே தான், ராஜண்ணா அவங்க மூலியமாக தான் நம்ம இங்கே சந்தோஷமாக இடம் கொடுத்து எனக்கு உட்கார வச்சு அவங்க மூலியமாக என்னோடய வாழ்க்கை ஓடுது. கடவுள் வந்து ஒரு கடவுள் வந்து மனுஷன் மூலியமாக தான் எந்த வழியும் பொறுக்கும். அதுக்கு ஒரு இது வச்சு எது நம்ம வந்து பிரியாணி பண்ணுறோம். அஜனா மூட்டை இல்லாமல் ஓட்டு நிற்கிறோம். 9 வருஷமாக கடை இது. 9 வருஷமாக இருக்குது. ஆமாம் சார். எல்லாமே கடவுளோட வழி தான்.
நம்ம கொடுக்குற குவாலிட்டி தான் நம்மளை ஜனம் வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவோம். நம்ம குவாலிட்டி இது பண்ணிட்டோன்னா மக்கள் வந்து எதுவுமே நீடிக்காது. டேஸ்ட்லாம் வர மாட்டாங்களே. ஆமாம், 10 கிலோலேருந்து ஆரம்பித்தேன். கடவுள் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு 40-50 கிலோ போகுது. நைட்டில் வந்து ஷீக் கபாப் எல்லாமே இருக்குது. ஆமாம், பால் ஷீக் எல்லாமே வித்தவுட் அஜினா மட்டும் நம்பி சாப்பிடலாம் சார். ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம், பாம் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். சிக்கன் பிரியாணி பிஸியான டைமில் வந்து இல்லை பரவாயில்ல சார். இதில் என்ன இருக்குது, இதுவும் ஒரு இது தானே. ஓகே, ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம பார்சல் வாங்கிட்டோம். செலிபிரிட்டிங்க நினச்சிக்க போகிறீங்க, சும்மா போகிறவங்கள யாருக்காவது ஒரு முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பார்சல் வாங்கிட்டோம். அதே மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்கும் நம்ம சேனல். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்தி பாட்டு பாய் டாடா பை பை. என்னடா செலிபிரிட்டியை காட்டாமல் பை பை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இப்போ காட்டுவேன் உங்களுக்கு செலிபிரிட்டியா அந்த வாங்க போகலாம். அடுத்த ஒரு வீட்டில் இன்னும் 2-3 கார் இருக்குது, அதையும் கேட்ச் பண்ணலாமா? மீண்டுமா சார் ஒரே ஒரு 2 நிமிஷம் கொடுங்க சார். ஆனால் நீ இதுக்கே வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து அந்த அளவுக்கு அடி வாங்க வச்சிருவேன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. நல்ல கிடக்குறீங்க. அவ்வளோன்னு எதிர்பார்த்த அந்த செலிபிரிட்டி இவர் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வேறு ஏதாவது மீடியா இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஃபேமான ஒரு ஆள் இல்லை. இவர் யாருன்னா ஒரு ரேசிங் பைக்ஸ் கார்லாம் பண்ணுற ஒரு ஃபேன்சி கார் அது மாதிரிலாம் பண்ணுற ஒரு அந்த ஃபீல்டில் ஒரு செலிபிரிட்டி இவர் வந்து ஆர்பிஎம் மோட்டார்ஸ்ன்னு சொல்லி ஒரு கரேஜ் வச்சிருக்காரு. அதாவது கரேஜ்னா இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன கரேஜ்லாம் இல்லை, இட் வில் பி அரௌண்ட் ஒரு 3 கிரவுண்டில் இருக்கும் அந்த கரேஜ். லேட்டஸ்ட் அப்டேட் என்னவோ இந்த செலிபிரிட்டி அடிக்கடி இங்கே இருக்கிறத விட அவர் பயங்கர மலேசியா சிங்கப்பூரில் செம்ம ஃபேமான ஆள். ஹீ இஸ் மிஸ்டர் அருண்குமார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஎம் மோட்டார்ஸ். நீங்கள் நானும் மீட் பண்ணேன், வீடியோ வந்து போடுறேன் சார் அப்படின்னா. இல்லை சார் வேணாம் ப்ளீஸ் சார், இப்போ வேணாம் சார், நான் என்னமோ ஒரு ஃபேமுக்காக பண்ண மாதிரி ஆகிடும். இன்னொரு நாள் கன்ஃபார்மாக நம்ம ஜென்ரலாக மீட் பண்ணி அப்போ அதாவது நான் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் இன்றைக்கி அவர் காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக அவரை கூட்டு போய் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணி காட்டுவோம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, பாய் பாய். அருண் சார், லவ் யூ சார்.